ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேசும் நண்பன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் 11 ரூல்ஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற இந்த ஒரு புக்கோட சம்மரியை பார்க்க போகிறோம். இதில் ஆத்தர் 11 ரூல்ஸை நமக்கு சொல்கிறாரு. இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் நம்மளால் லைஃப்பில் சக்ஸஸ் அடைய முடியும் அப்படின்றதுக்காக. இந்த 11 ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நமக்கு சொல்கிறாரு. அது என்னென்னா, ஹவு த வேர்ல்ட் ஆக்சுவலி ஒர்க்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இதில் நம்மள மெஜாரிட்டி ஆஃப் த மெம்பர்ஸ் இந்த வேர்ல்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கோமோ, வேர்ல்டு அந்த மாதிரி ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத இதில் சொல்கிறாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம லைஃப்பை ஒரு கேம் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, இந்த வேர்ல்டில் நம்ம இதான் ரூல்ஸ், இதை ஃபாலோ பண்ணால் நம்ம வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிருப்போம். பட் ஆக்சுவலாக பார்த்தோன்னா ரூல்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். அது நிறைய பேருக்கு புரியாது. புரிஞ்சவங்க வாழ்க்கையில் சக்ஸஸ் அடைஞ்சிருவாங்க. அதனால் இப்போது இந்த வேர்ல்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்ம சின்ன வயசில் பிறந்த உடனே நமக்கு லவ் அண்ட் சப்போர்ட் ரொம்பவே கிடைக்கும். ஸோ நம்ம அம்மா நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு செல்லமாக பேசுவாங்க, முத்தம் கொடுப்பாங்க. ஸோ நம்மளை சாப்பிட வைப்பாங்க, நம்மளை தனியாக கேர் பண்ணிப்பாங்க. இதே மாதிரி நம்ம தவழ ஆரம்பிக்கும் போதோ இல்லை நடக்க ஆரம்பிக்கும் போதோ நமக்கு சேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளை ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணும்போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, சின்ன வயசில் இந்த வேர்ல்டில் எல்லாருமே நம்மளை இப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க போல் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு வரும். அதுக்கப்புறமா இனிஷியல் டேஸாக நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது அங்கே நம்ம ரைம்ஸ் அப்படிங்கிறது கேட்போம், ஸ்டோரிஸ் கேட்போம். ஸோ நம்ம ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும். ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும் போல் லைஃப் அப்படின்ற மாதிரி நமக்கு தோண ஆரம்பிக்கும். இந்த வயசில் தான் நிறைய கதைகள் மூலமாகவும் நம்ம சுற்றி இருக்கிறவங்க மூலமாகவும் நம்ம நல்லதுன்னா என்ன, ஹானஸ்ட்னா என்ன, நியாயமாக இருக்கிறதுனா என்ன, அதுக்கப்புறம் கைண்ட்னஸ்னா என்ன அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் நம்ம கற்றுக்க ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வளருவோம். அந்த டைமில் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதிலேருந்து ப்ராக்ரெஸ் ஆகும். நல்லா படித்தா நல்ல மார்க் கிடைக்கும். ஸோ இந்த டைமில் நம்ம ஈக்குவாலிட்டினா என்ன, நியாயம்னா என்ன, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கற்றுக்குவோம். நம்ம கஷ்டப்பட்டு நியாயமாக படித்தோம் அப்படின்னா நம்மளால் நல்ல மார்க் எடுக்க முடியும். சரியாக படிக்காமல் பிட் அடிக்க ட்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கு மார்க் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ இதில் ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் அண்ட் ரிவார்ட் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். இந்த டைமில் நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, இந்த உலகமே நம்மளை ப்ராக்ரெஸ் பண்ணுறதுக்கு, அதாவது நம்மளை முன்னேற்றத்துக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, நம்ம வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அப்படின்லாம் நமக்கு தோணும். இதே மாதிரி தான் உலகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுதான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறார். நம்ம எல்லாருக்குமே ஈக்குவாலிட்டி இருக்குது, எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம வேர்ல்டை மேலேருந்து ஒரு ஃப்ளாட் வியூவாக பார்க்குறோம். அதாவது பேர்டை வியூவிலேருந்து பார்த்தோன்னா எல்லாமே ஃப்ளாட்டாக தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படின்றத ஆத்தர் சொல்கிறாரு. ஆக்சுவலாக வேர்ல்டு ஒரு 3D மாதிரியான ஒரு வடிவத்தில், அதாவது 3 டைமென்ஷனாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு மவுண்டெயின் மாதிரி நம்மளை கன்சிடர் பண்ண சொல்கிறாரு. இல்லைனா ஒரு வெட்டிங் கேக் எப்படி இருக்கும், ஒரு 3 அடுக்கு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்மளை கன்சிடர் பண்ணி பார்க்க சொல்கிறாரு. இதில் 3 ஸ்டெப்ஸ் ஆஃப் கிளாஸஸாக இவர் கேட்டகரைஸ் பண்ணுறாருங்க. இந்த கிளாஸஸ்னால் என்னென்னா, நம்ம ரிச்சு, ஹையர் மிடில் கிளாஸ், போர் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம கேட்டகரைஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு 3 கிளாஸ் சொல்கிறாரு. இதில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ன அப்படின்னா, இந்த எலைட் கிளாஸ் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த எலைட் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் கிட்டத்தட்ட வேர்ல்டில் டாப் 1% அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாரு. இதில் ரிச், பவர்ஃபுல் இல்லை ஃபேமஸ் பீப்புள் இருப்பாங்க, இல்லை இதோட காம்பினேஷனில் மக்கள் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரிச் அப்படின்னா நம்ம ஜெஃப் பெசோஸ் எடுத்துக்கலாம், எலான் மஸ்க் எடுத்துக்கலாம். பவர்ஃபுல்லான பீப்புள்னால் டொனால்ட் ட்ரம்ப் எடுத்துக்கலாம். ஃபேமஸான பீப்புள்னால் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் விஜய் எடுத்துக்கலாம். இல்லைனா யூஎஸில் பார்த்தோன்னா நிறையா சிங்கர்ஸ், டெய்லர் ஸ்விஃப்ட், இந்த மாதிரி நிறைய பேர் சிங்கர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி இந்த கேட்டகரியில் பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வருவாங்க, ஆண்டர்ப்ரனர்ஸ் வருவாங்க, பொலிட்டீஷியன்ஸ் வருவாங்க, ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க, அதே மாதிரி இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க, அதுக்கப்புறம் சிஇஓ, சிஎஃப்ஓ, இந்த மாதிரி அந்தந்த ஃபீல்டில் டாப்பாக இருக்கிறவங்கெல்லாம் இந்த கிளாஸ் 1 கேட்டகரிக்குள்ளே வருவாங்க. இப்போ இதில் சிலருக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு ஐடியா இருக்கும். பட் ஆனால் மெஜாரிட்டியாக பார்த்தோம்னா இவங்களுக்கு இந்த இன்இக்வாலிட்டி, அதாவது நம்மளோட கீழே நிறையா இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறத நினச்சி சந்தோஷமாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் இவங்களுக்காண்டி ஒர்க் பண்ண போகிறாங்க. இப்போ நம்ம இந்த கிளாஸ் 1க்குள்ளே, நம்ம இந்த கிளாஸ் 1 அப்படிங்கிற இந்த கேட்டகரிக்குள்ளே நம்ம போகணும் அப்படிங்கிறது இம்பாசிபிள் கிடையாது. ஆனால் இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி நுழையிறதுக்கு ஒரு பெரிய அயன் கேட் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. இந்த அயன் கேட்டை பற்றி லேட்டராக உங்களுக்கு சொல்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு
இந்த கிளாஸ் 2 கிளாஸ் 3 பீப்புள் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போது ஏஐ கம்பெனிஸில் இருக்கிற சிஓஸ்லாம் எடுத்துப்போம். இந்த ஏஐ கம்பெனிஸ் க்ரோ ஆகிறதுக்கு இலான் மஸ்க் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, மைக்ரோசாஃப்ட்லேருந்து பில்கேட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஏஐ டெக்னாலஜி வந்தால் நிறைய பேருக்கு ஜாப் லூஸ் ஆகும் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அவங்க பிஸ்னஸ் வந்து ரன் ஆகிறதுக்கு ஏஐ ஹெல்ப் பண்ணிடும். ஸோ இந்த காமன் ஜென்ரல் பப்ளிக் வந்து எப்படியானாலும் வந்து அவங்களுக்கு பெருசாக கவலை இல்லை. ஏன்னா அவங்க லாபத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை அவங்க கரெக்டாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிருந்தா கண்டிப்பாக தடுத்திருக்க முடியும். ஆனால் அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட கிளாஸ் 1 அப்படிங்கிற அந்த பொசிஷனை வந்து அவங்க ஹோல்ட் பண்ணுறதுக்கு வேறு ஆளுங்களை வந்து இந்த கிளாஸ் 1க்குள்ளே வரவிடாமல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை ரெடியாக பண்ணி வச்சுருப்பாங்க. அடுத்ததாக கிளாஸ் 2 இன்னொரு கேட்டகரி சொல்கிறாரு. இதில் இருக்கிறவங்கள தி எலைட் ப்ரொடெக்டர்ஸ் இல்லைனா எலைட்டோட சர்வர்ஸ் இல்லைனா ஸ்லேவ் மைண்டர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாரு. இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா எலைட் பீப்புளுக்காக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ நிறைய ஒயிட் காலர் ஜாப்ஸ் வந்துட்டு இந்த கிளாஸ் 2 சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லாயர்ஸ், இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், அக்கௌண்டன்ட்ஸ், அதே மாதிரி ஒரு எம்என்சி கம்பெனியில் இருக்கிற ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு கிளாஸ் 2 கேட்டகரி சார்ந்தவங்க. அண்ட் இவங்களை நம்ம வந்து அப்பர் மிடில் கிளாஸ் அப்படின்னு நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுவோம். இந்த கிளாஸ் 2 பீப்புள் தான் கிளாஸ் 3 பீப்புளை நல்லா மேனேஜ் பண்ணுவாங்க. ஏன்னா கிளாஸ் 3 பீப்புளை கரெக்டாக மேனேஜ் பண்ணல அப்படின்னா இந்த கிளாஸ் 1 பீப்புளுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகும். அப்படின்றதுனால இந்த கிளாஸ் 2 பீப்புள் கிளாஸ் 3 பீப்புளை வந்துட்டு மேனேஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இவங்க அதாவது கிளாஸ் 2 பீப்புள் வந்துட்டு கிளாஸ் 3ல இருக்கிறவங்க இந்த கிளாஸ் 2 அப்படின்ற இந்த பவுண்டரிக்குள்ளே என்டர் ஆகிறத வந்து தடுத்துருப்பாங்க. இதுக்கும் ஒரு அயன் கேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இவங்க பண்ணுற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த எலைட் ப்ரொடெக்டர்ஸ் அப்படின்ற இந்த குரூப்பை சார்ந்தவங்க வந்து பெரிய பெரிய காலேஜில் இருந்து ஹையர் பண்ணுவாங்க. ஸோ இந்த காலேஜஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலைட் ப்ரொடெக்டர்ஸோட பசங்க படிக்கிற காலேஜில் இருந்து தான் திருப்பியும் ஹையர் பண்ணுவாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும்னா கிளாஸ் 2ல் இருக்கிறவங்க கிளாஸ் 2க்குள்ளேயே இருப்பாங்க. கிளாஸ் 3ல் இருக்கிற அந்த கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க வந்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு வர முடியாத மாதிரி அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஒரு பெரிய எம்என்சி கம்பெனி இல்லை கூகுள் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஹையர் பண்ணுறவங்க எல்லாருமே வந்துட்டு ஐஐடி இல்லை பிட்ஸ் பிலானி இல்லைனா விஐடி இந்த மாதிரி பெரிய காலேஜஸில் தான் ஹையர் பண்ணுவாங்க. ஸோ இந்த காலேஜஸில் படிக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு ஓரளவு இந்த அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களோட பசங்க தான் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 3. இந்த கிளாஸ் 3ல தான் இந்த சொசைட்டியோட மெஜாரிட்டி ஆஃப் த பார்ட் வந்துட்டு வருது. கிட்டத்தட்ட 90% ஆஃப் த பாப்புலேஷன் வந்துட்டு இந்த கிளாஸ் 3 சேர்ந்தவங்க. இவங்களை ஆத்தர் மென்ஷன் பண்ணும்போது ட்ரோன் இல்லைனா ஒர்க்கர் இல்லைனா ஸ்லேவ்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு பணம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு டைட்டான விஷயமா இருக்கும். ரொம்ப வந்துட்டு இவங்க கஷ்டப்பட்டு முன்னேறி ஒரு மிடில் கிளாஸ் போயிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க. அண்ட் இவங்க தான் இந்த வேர்ல்டை இயக்கிறதுக்கான எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டு இருப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா டெய்லி லேபர்ஸாக இருப்பாங்க, இல்லை ஜொமேட்டோ டெலிவரி பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லைனா வந்து வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லைனா வந்து ரோட் சைட் கடையில் வந்து ஹெல்ப்பராக இருப்பாங்க, மொபைல் ரிப்பேர் ஷாப் இருக்கும், இல்லை இந்த ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுறதுக்கு வர்றவங்க, இந்த மாதிரி கேட்டகரி இந்த மாதிரி மக்கள் வந்துட்டு அவர் வந்து கிளாஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு, கேட்டகரைஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி இவங்க வந்து சம்பாதிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு அதாவது சர்வைவ் ஆகிறதுக்கு போதுமான அளவு தான் அவங்களால ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது வந்துட்டு அவங்க சாப்பிட்றதுக்கு, அவங்க தங்குறதுக்கு, வீட்டு வாடகைக்கு, அதே மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் வந்து அவங்க பண்ணுற அளவுக்கு தான் அவங்களால சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இல்லைனா வந்து ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்துடுச்சு அப்படின்னா இந்த கிளாஸ் 3ல இருக்கிற மக்கள் வந்து கடனில் மாட்டிக்கிடுவாங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ இவங்களால் வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு எஜுகேஷன் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறதால அவங்க கடைசி வரைக்கும் கிளாஸ் 3லே இருப்பாங்க. அதனாலேயே அவங்களோட குழந்தைங்களும் அதே மாதிரி கிளாஸ் 3 கேட்டகரிக்குள்ளேயே வந்து மாட்டிக்கிடுவாங்க. நெக்ஸ்ட்டு அயன் கேட்னா என்ன அப்படிங்கிறத ஆத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதை நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். இதில் வந்து கிளாஸ் 3லேருந்து கிளாஸ் 2க்கும் அதாவது ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ் நம்ம என்டர் ஆகணும் அப்படின்னா ஒரு சில பேரியர்ஸ் இருக்குது, ஒரு சில தடைகள் இருக்குது. இது வந்து என்ன அப்படிங்கிறத வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதில் ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் 3ல இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கேட் என்ன அப்படின்னா இங்கிலீஷ் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக சொல்லணும் அப்படின்னா நமக்கு இங்கிலீஷ் தெரியலை அப்படின்னா ஒரு எம்என்சி கம்பெனிக்குள்ளே என்டர் ஆகுறது ரொம்ப கஷ்டம். இந்த கிளாஸ் 2 பீப்புள் வந்து
நம்ம இங்கிலீஷ் தெரியாமல் அங்கே போய் நின்னோம் அப்படின்னா நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்க, நம்மளை ரிஜெக்ட் பண்ணுவாங்க, நம்மளை பக்கத்தில் சேர்த்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால் கிளாஸ் 3லேருந்து நீங்கள் கிளாஸ் 2க்கு மூவ் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தேவையான ஒரு ஒன் ஆஃப் த விஷயம் என்ன அப்படின்னா இங்கிலீஷ் அப்படிங்கிறது. ஸோ இங்கிலீஷ் மட்டுமே கிடையாது, இதை விட நிறைய விஷயங்களும் வந்துட்டு இந்த பேரியரை கொண்டதுக்கு இருக்குது. அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், அதே மாதிரி பாடி லாங்குவேஜ், அதே மாதிரி நெட்வொர்க்கிங். அதாவது நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற ஒரு பர்சனோட நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரிய வரும், அவங்கள்ட்ட இருந்து நிறையா கற்றுக்க முடியும், இல்லை அவங்க நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கான ஆக்சஸ் அப்படிங்கிற சில விஷயங்களையும் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளும் தராரு. இப்போ ஒரு ஜொமேட்டோவில் டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கிற ஒருத்தவருக்கு வந்துட்டு எம்என்சியில் வந்து ஒரு நல்ல பொசிஷன் போகிறதுக்கான ஒரு ரெஃபரல் வந்துட்டு அவங்களுக்கு நெட்வொர்க்கிங் கிடைக்காது. ஏன்னா வந்து அவங்க மீட் பண்ணுற நிறைய பேர் வந்து அவங்கள மாதிரியே டெலிவரி பண்ணுறவங்களோ இல்லை ஒரு லோ லெவல் ஒர்க் பண்ணுறவங்களோ அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸான இருக்கிற பர்சன்ஸ் வந்து அவங்க கான்டாக்டில் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அந்த நெட்வொர்க் அப்படிங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு கிளாஸ் 2லேருந்து கிளாஸ் 1க்கு நம்ம என்டர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக நெட்வொர்க்கிங் தான் ஒரு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டியாக சொல்கிறாரு. அது கூடவே வந்து ஹார்ட் ஒர்க் இருக்கணும், கொஞ்சம் லக்கும் இருக்கணும் அப்படின்றாரு. அதே மாதிரி நமக்கு ஒரு சில கடவுள் கொடுத்த டேலண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும், அதே மாதிரி க்ரியேட்டிவிட்டியும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதில் வந்து நம்ம அந்த கிளாஸ் 1ல் இருக்கிறவங்களோட நெட்வொர்க் கிடைச்சாதான் நம்ம வந்து கிளாஸ் 2லேருந்து கிளாஸ் 1க்கு மூவ் ஆக முடியும். இந்த மாதிரி ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ் நம்ம மூவ் ஆகிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இம்பாசிபிள் இல்லை அப்படிங்கிறதையும் அவர் மென்ஷன் பண்ணுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து டெக்னாலஜி அவைலபிலிட்டியாக இருக்குது, அதே மாதிரி லோன்ஸ் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம், எஜுகேஷன் லோன் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவைலபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் வழியாக நம்ம வந்து ரிச் பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வீடியோ போட்டிருப்பாங்க. ஸோ அது மூலமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இல்லைனா நீங்கள் ஒரு நல்ல மார்க் எடுத்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஒரு நல்ல மார்க் எடுத்தீங்க அப்படின்னா உங்களால் ஒரு எஜுகேஷன் லோன் எடுத்துகிட்டு டாப் டயர் காலேஜஸ்குள்ளே என்டர் ஆக முடியும். ஸோ அப்படி ஆனீங்கன்னா உங்களுக்கு அங்கே இருக்கிற நெட்வொர்க் கிடைக்கும். அதாவது கிளாஸ் 2 பீப்புளோட கிட்ஸ் வந்துட்டு அங்கே படிப்பாங்க, ஸோ அவங்களோட நெட்வொர்க் கிடைக்கும். இல்லை கிளாஸ் 1 இன்வெஸ்டர்ஸு இல்லைனா வந்துட்டு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி சிஇஓஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்களோட டைரக்ட் கான்டாக்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்மளால் இந்த கிளாஸ் பேரியரை வந்து பிரேக் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற கிளாஸ்க்குள்ளே என்டர் ஆக முடியும் அப்படின்றத வந்து ஆத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஆனால் இந்த உலகம் வந்துட்டு ரொம்ப ஈக்குவாலிட்டியோடு இருக்குது, இதில் வந்து எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நல்லது பண்ணுறவங்களுக்கு தான் நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களை இவ்வளோ வருஷமாக முட்டாளாக வச்சுருக்காங்க அப்படின்னு தான். இந்த மாதிரி உலகம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த லைஃப்பில் வந்துட்டு இப்போ சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வழி, அதாவது ஒரு 11 ரூல்ஸ் வந்து இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ இந்த உலகம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சால் தான் இந்த 11 ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நம்மளால் சக்ஸஸ் அடைய முடியும் அப்படிங்கிறத சொல்லி இந்த ஒரு சாப்டர் வந்து இவர் முடிக்கிறாரு. இந்த 11 ரூல்ஸோட சம்மரி இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஹவு வேர்ல்ட் ஒர்க்ஸ் அப்படின்ற சம்மரி மாதிரி உங்களுக்கு இந்த 11 ரூல்ஸ் பற்றி ஒரு சம்மரி வேணும், வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் 11 ரூல்ஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் உங்களுக்காக வரப்போகுது. தேங்க்யூ.